श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। दष्टसारङ्गयूथोऽपि दंष्ट्रनखरवानपि भूभृत्कटकसंस्थोऽपि सारमेयो नसिंहति. திருப்த பத்ததியில 6வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லச்சு சாமான்யமான அர்த்தத்தை நாம போன உபன்யாசத்துல பார்த்தோம். சாரமேயம்னாக்க நாய் சிங்கமாக ஆகாது. நாயும் கூட சில மான் கூட்டத்தெல்லாம் அழிக்கலாம். அதுக்கும் பல்லு நகங்கள்லாம் பிறரை துன்புறுத்தும்படியான ஒரு நிலையில இருக்கலாம். அதுவும் ராஜா மடியில கூட படுத்துக்கலாம். ஆனா நாய் சிங்கமாக ஆகாது. இது எதுக்காக சொல்றேன்னாக்க, யாரோ சில பேர் சில ஒரு சின்ன 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 விஷயங்களை சாதிச்சதுனால அவ பெரிய வித்வான்களா ஆயிட முடியாது. யாரும் சில பேரை சில இது பண்ற மாதிரி வாதம் பண்ற மாதிரி பண்ணலாம். அவெல்லாம் பெரிய வித்வானா ஆக முடியாதுன்னு சொல்லி அதை விஸ்தாரமா சொன்ன. அதுதான் நம்ம போன உபன்யாசத்துல பார்த்தோம். அங்க தஷ்ட சாரங்க யூதத்துவம் இதுல வரச்சே இது சுவாமி தேசிகன் விஷயமாக சொல்லலாம். இல்ல லௌகிக்கமா இருக்கக்கூடிய சில பேர் ராஜாவை ஆசிரியிச்சு இருந்துட்டு இருக்கலாம். அந்த கிருஷ்ணமிஸ்ரர் முதலியவர்கள்லாம் கூட இருக்கலாம். ஆனா அவர்கள்லாம் கவிதார்க்கிக சிம்மமா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுக்கு சமானமாக ஆக முடியாது. அதாவது அவள்லாம் தம்ட்ரான் நகரவான் அப்படி அப்படின்னு சொன்னச்சே, தன்னுடைய பட்சத்தை சாதிக்கக்கூடிய அனுமானாதிகள்லாம் ஒரு சாதாரணமாக அவ விஷயத்துல அல்பமா கூட இருக்கலாம். அதனாலேயே கவிதார்க்கிக சிம்மமாக ஆயிட முடியாது, நாய் சிங்கமாக ஆகாதுன்றதுதான் முக்கியமான விஷயம். இப்ப என்னிடத்துல இன்னொரு விஷயமும் சொல்றார். திகந்தே சூயந்தே மதமலின கண்டாக கரட்டினः கரிண்யः காருண்யாஸ்பத சமசீலாः खलु मृगाः इदानीं लोकेऽस्मिन् अनुपमशिखानां पुनरयं नखानां पाण्डित्यं प्रकटयतु कस्मिन् மிருகபதிः. இந்த இடத்துல ஒரு மிருகபதின்னு சொல்றதுனால சிங்கம் என்ன பண்றதுன்னா, தன்னோட மோதக்கூடியதாக இருந்துருக்கிற யானை மாதிரி பெரிய மிருகங்கள், அந்த மிருகங்கள் எல்லாம் இல்லாத பண்ணிடு. மோதத்துக்கு ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. இருக்கிறதெல்லாம் அல்பமா இருக்கக்கூடிய ரொம்ப இந்த மான் மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய ஜந்துக்கள் தான். அது சிங்கம் என்ன பண்றதுன்னா ஏறெடுத்தும் பார்க்கலையாம். நமக்கு இதெல்லாம் ஒன்றும் காரியம் இல்லை, ஆகையால இது போய் ஒரு இடத்துல போய் தனியா போய் பத்துன்றதுன்னு சொல்ற. தஷ்டாக சாரங்க யூதாக ஏன இப்படி பகுவிக சமாசம் சொல்லிக்கணும். இதுக்கு தஷ்ட சாரங்க யூதா
அப்படின்னு. இப்ப சாரங்கம்ன்றதுக்கு ஏற்கனவே யானை கூட்டம்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம் நம்ம. தஷ்ட சாரங்க யூதோபி, சாரங்க யூதோபின்னு சொல்லச்சு தஷ்டாகனாக்க பட்சிதாக, இந்த சாரங்க கும்பல் மொத்தமே இந்த யானை சிங்கத்தோட பொருதக்கூடியதாக இருக்கக்கூடிய யானைகள் முதலிய இந்த கும்பல் மொத்தத்தையுமே பட்சிதாக எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணியாச்சு, சிங்கம் பண்ணியாச்சு, இனிமே எதுவும் இல்லை. தம்ஷ்ட்ரா நகரவானே, இப்ப இந்த யானை எல்லாம் இருந்ததுன்னாக்க இந்த பல்லோ நகமோ அந்த யானையோட சண்டை போடுறதுக்கு தகுந்ததாக இருக்கணும், அந்த யானையோட சண்டை போடும், எல்லாம் பண்ணும். இப்ப யானையே இல்ல, யானை கூட்டமே இல்லாத போன பிற்பாடு இந்த பல்லு நகம் இதெல்லாம் இந்த குதிர மிருகங்கள், அல்பமான மிருகங்களை போய் அது விஷயத்துல தன்னுடைய ஆயுதம் மாதிரி இருக்கிறது இதை செலவழிக்க அது விரும்பல. அதனால என்ன பண்றதுன்னு கேட்டாக்க அது வாய்முண்டே இருக்கு. இப்போ இந்த பல்லு நகம் இவைகள்லாம் ஒரு முகத்துக்கு அலங்காரமாக இருந்துருக்கு. முகத்துக்கு அலங்காரமா பல்லு, உடலு கைக்கு அலங்காரமா நகம், இப்படிதான் இருக்க தவிர அங்க இந்த நகங்களுடைய உபயோகமோ பற்களுடைய உபயோகமோ இல்லாத ஒரு நிலையாக இருந்துருக்கு. இப்ப பூபிருத் கடக சம்ஸ்தா இது என்ன ஆயிடுச்சு, சிங்கத்துக்கு சண்டை போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆகையால பூபிருத் கடக சம்ஸ்தோப்பின்னு சொல்லச்சே தம்பாட்டுக்கு ஒரு மலை அடிவாரத்துல அது பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கு, தூஷ்ணியும் இருந்துட்டு இருக்கு. இப்ப வெறுமை இருந்தா கூட இந்த சிங்கமானது, அதாவது நாய் சிங்கமாக ஆகாது. இப்ப நாய் எந்த காரியமுமே பண்ணாத, அதாவது சிங்கம் ஒரு காரியமே பண்ணல, ஒரு காரியமும் பண்ணாத இருந்துருக்க. அப்படி இருக்கச்சே ஒரு கால் நாயும் சிங்கமும் ஒன்னாகுமோன்னு கேட்டா அப்படி ஒன்னா ஆகாது. நாய் நாயா தான் இருக்கும், சிங்கம் சிங்கமா தான் இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு விதமான அர்த்தமும் சொல்லலாம். இப்ப சிங்கம், அதாவது புலி பசித்தாலும் புல்ல மேயாதுன்னு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும், இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்க சிங்கம் அதுக்கு ஆகாரமாக அல்பமான மிருகங்களை எப்பவுமே நினைக்காது. அதுக்கு ஆகாரமாக யானை போன்ற ஒரு பெரிய மிருகங்களை தான் அது நினைக்குமே தவிர அல்ப மிருகங்களை நினைக்காது. ஆகையால அதுக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாம் யானை எல்லாம் துவம்சம் பண்ணியாச்சு. இப்ப ஆகாரமே இல்லாத பிராணனை விடுற ஸ்டேஜ்ல மலை அடிவாரத்துல அது படுத்திருந்தாலும் கூட நாய் அந்த சிங்கத்துக்கு கூட ஒப்பானதாக நாய் ஆகாது, எப்பவுமே ஆகாதுன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதனால என்ன சொல்றேன்னு கேட்டோம்னாக்க, நீ என்னதான் ஏதோ சில பட்டாட்டோப்பங்களை பண்ணினாலும் கூட நீ உண்மையில ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பெரிய வித்வானாகவோ மகானாகவோ நீ ஆக முடியாது. நீ வேணா பட்டாட்டோப்பத்துக்கோசரம் பெருசா பளபளான்னு வேஷ்டியை உடுத்திக்கலாம், கையில எதனா பிரேஸ்லெட் மாதிரி எதனா போட்டுக்கலாம், காதலுக்கு குண்டலத்தை போட்டுக்கலாம், தங்க சக்கரம் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா நாம சுவாமியா ஆக முடியாது. நாம சாதாரணப்பட்டவன் தான். அதுக்குன்னு ஒரு யோக்கியத்தை, அதுக்குன்னு ஒரு அனுஷ்டானம், அதுக்குன்னு ஒரு வைராக்கியம், இதெல்லாம் இருக்கிறவாதான் சுவாமி ஆக முடியுமே தவிர அதெல்லாம் இல்லாதவா எத்தனைதான் தாமல் அதாவது பத்ம மாலையை போட்டுண்டாலும் பவித்திர மாலையை போட்டுண்டாலும் எதை பண்ணிண்டாலும் நீ ஆக முடியாது என்பதாக அர்த்தம் இருக்கு. ஆக
தட்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவான் அப்பி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி. பூபிருத் ஆகையால பூபிருத் கடக சம்ஸ்தோபி நீயும் கூட ஒரு ராஜாவினுடைய ஆதரத்தை பெற்றவனாக இருக்கலாம். ஆனாலும் கூட சாரமேயோ நசிம்ஹதி, நாய் சிங்கமாகாத மாதிரி நீ சிங்கமாக ஆக முடியாதுன்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்ற என்னன்னா, சுவாமி தேசிகன் சிம்மம் மாதிரி தன்னையே சொல்ற மாதிரியும் இருக்கும். இதுல என்னன்னா, இங்க ஒரு 3 விசேஷணங்கள் சொல்லப்படுகிறது. அந்த விசேஷணங்கள் என்னன்னா, தஷ்டசாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபின்னு சொல்லி 3லயும் அப்பி அப்பின்ற ஒரு சப்தத்தையும் சேர்த்து 3 விசேஷம் இந்த இடத்துல சொல்றேன். இந்த அபித்ரயமும் சமுச்சயத்தை சொல்றது 3 சேர்ந்து இருந்தாலும் அர்த்தம் இதுக்கு. இங்க ஆச்சாரிய பரமாகவும் இத சொல்லலாம். சுவாமி தேசிகன் எப்படிப்பட்டவர், தொணிகோண சதாம்சன்னு சொல்லிருக்கிறவன்ல, ஒரு ராஜாவினுடைய ஒரு ஆஹ்வானத்தை கூட அவர் திருணமாக மதிக்கிறவர், அதை கூட அவர் பெருசா நினைக்கிறவர் இல்ல அவர். ஆகையால அந்த அந்த இடத்துல அவர் வாய்மூண்டு இருந்துட்டு அதுலயும் அவர் ஒன்னும் விசேஷமா நினைக்காதவராக இருக்கிறவர். அதான் இந்த இடத்துல தட்ட சாரங்க யூதோபின்றதுனால சொல்றார். ரெண்டாவது தம்ஷ்ட்ரா நகரவான் அப்படின்னு சொல்லச்சு ஆச்சாரியால பத்தி சொல்ற. அதாவது தம்ஷ்ட்ரா நகரம்னு சொல்லச்சு வாதத்துக்காக தன்னிடத்துல வரக்கூடியவளோட அவளோட வாதம் பண்றதுன்றது சொல்றது. இப்ப அவர் என்ன பண்ணிருக்கார், அவர் ஒரு நல்ல பேச்சனுக்கு சதுதூஷணியே பேசிய தேசிகர்னு சொல்லிட்டு அந்த யுவாவா இருந்த காலத்துல எத்தனையோ பேரோட பரமத்தை போர் புரிந்து எல்லாரையும் அந்த பரசித்தாந்த இதர மதங்கள் எல்லாம் அது ஏற்புடையவை அல்ல என்று சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி இது கிரந்த முகத்தினாலையும் பல கிரந்தங்களை எழுதியும் வாதம் பண்ணியும் இப்படி எல்லாம் அவர் பண்ணிருக்க. ஆகையால அவர் எல்லாத்தையும் அடைந்தவனாக இருந்திருக்கவர். அதாவது இப்படி பண்ணுவார். தம்ஷ்ட்ரான் சக்கரவான் அப்படின்னு சொல்லச்சே இவ யாரோ சில வாதங்கள் பண்றது, கிருஷ்ணமிஸ்வர மாதிரி பண்றவா ஏதோ சில வாதங்கள் பண்ண இருக்கவாளா இருந்தாலும் கூட அவள்லாம் ந சிம்ஹாயத்தி சிம்மமா கவிதார்க்கிக்கு சிம்மமாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு சமானமாக ஆக மாட்டா. ஒண்ணு. மூணாவது விஷயம், பூபிருத் கடக சம்ஸ்தோபி. பூபிருத்துன்னு சொல்லச்சே மலையாக சொல்றோம். இந்த மலைன்னு சொல்லச்சே அந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கிற மலை, அந்த கரிகிரின்னு சொல்றோமே அதை சொல்ற. நிரந்தரம் நிர்விசிதஸ்துதேயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்தியம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷகான்னு சொல்லி அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல இருந்துட்டு தன் காலத்தை போக்கெடுக்கிறது இருக்க, அதுவே போறோம், வேற எதுவும் வானான்னு அந்த கரிகிரி கடக தட்டத்துல அவர் நித்தியவாசம் பண்றத ஆசைப்படுறதுனால இருந்தாலும் கூட அப்படி இருந்திருக்கிறவர் அவர். அப்படிப்பட்ட கவிதார்க்கிக சிம்மமா இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அது அவர் கிருஷ்ணமிஸ்ராதிகளுக்கெல்லாம் ஒரு அசூயினால அவளிடத்துல க்ஷுத்ர ஜனங்களோட ஒரு வாதம் பண்றது, ராஜஸ்தானத்துல அவளுக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது, அதே மாதிரி இன்னும் அசக்கிரத்து இவ ராஜ சம்மானத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட எந்த சன்னிவேசத்திலையும் அவர்கள்லாம் சுவாமி தேசிகனுக்கு சமானமாக ஆக மாட்டார்கள் என்று இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தஷ்டசாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவான் அப்பி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதின்னு. மகாபாரதத்துல சாந்தி பர்வாவுல ஒரு விற்த்தாந்தம் சொல்லப்படுகிறது. அதுல என்னன்னா, ஒரு காட்டுல
ஒரு மகர்ஷி இருந்தாராம். அவர் ரொம்ப சாந்தராகவும், அவர் ஏதோ பழங்களையும் கிழங்குகள் எது கிடைக்கிறதோ கிடைக்கிற வஸ்துக்களை சாப்பிட்டு அவர் வாசம் பண்ணிருந்தாராம் அங்க. அந்த சமயத்துல வரைச்சே இவருடைய சாந்தமான ஒரு நிலையை பார்த்து மீதி பேர்லாம் அந்த இங்க இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் கூட சாதாரண தானா வந்துதான். அதுல வரைச்சே ஒண்ணுக்கொண்ணு துவேஷத்தை பாராட்டாமல் மான்குட்டியும் புலிக்குட்டியும் ஒன்னா இருந்துட்டு இருக்குன்னாக்கா, ரெண்டும் கண்வருடைய ஆசிரமத்துக்கு ஒரு விசேஷம் சொல்லுவா. கண்வருடைய ஆசிரமத்துல சகுந்தலை அந்த அங்க இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் குத்துவாளாம். அந்த தண்ணீர் குத்தினாக்கா அந்த தண்ணிய மான்குட்டி புலிக்குட்டி எல்லாம் அந்த தண்ணிய குடிக்குமா. அது சகஜமா இயல்பாகவே மானுக்கும் புலிக்கும் துவேஷம், அதுக்கு ஒண்ணு சண்டை தானே போட்டுப்போம். ஆனா அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டோம்னாக்க எந்த துவேஷமும் இல்லாத அப்படி எல்லா பிராணிகளும் அங்க வந்துருமா. அந்த மாதிரி வரைச்சே இந்த மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு எல்லா பிராணிகளும், சிங்கம் புலி கரடியில இருந்து ஆரம்பிச்சு சாதாரணமா இருக்கக்கூடிய நாய் உள்பட, மானு நாய் உள்பட எல்லாம் வந்துருமா. அப்போ வரைச்சே ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னாக்க, ஒரு நாய் ஒண்ணு இருந்துதான் அந்த இடத்துல. அந்த நாயும் அந்த மகர்ஷியின் இடத்துல ரொம்ப பக்தியோட அதன் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருந்துட்டு இருக்குமா. அந்த மகர்ஷி அவருக்கு அது நாய் என்ன பண்ண போறது, ஒன்றும் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் அவரை பார்க்க செய்ய ஒரு சந்தோஷம், அதுக்காக வாழை சுழட்டிண்டு இது பண்ணிட்டு ஒரு சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்குமா நாயே. இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த நாயில வரைச்சு அங்க ஒரு துஷ்ட மிருகம் அந்த நாயை தெருத்திண்டு வந்துதான். நாயை தெருத்திண்டு வரைச்சே நாய் போய் அந்த மகர்ஷியின் இடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டு, மகர்ஷியின் இடத்துல சரணாகதி பண்ண உடனே மகர்ஷி என்ன பண்ணிட்டு, இப்போ இது நாயா இருக்கவே தானே மீதி ஜந்துக்கள்லாம் இத்த குறைவா பாக்குறது, மீதி அந்த புலி மாதிரி இருக்கிற யானை புலி எல்லாம் இத்த ஒரு துவேஷமா பாக்குறது, இந்த நாய்க்கு போய் என்ன மகர்ஷியினிட ஒரு இடத்துல ஒரு லாலனம் இருக்குன்னு எல்லாம் பாக்குறதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக மகர்ஷி என்ன பண்ணறான், இந்த நாயா இருந்தா தானே மீதி எல்லாம் எளப்பமா பார்க்கும், நாயையே யானையா ஆக்கிட்டார், நாயையே புலியா ஆக்கிட்டார், நாயையே அந்தந்த மிருகமாக ஆக்கிட்டார். எந்தெந்த மிருகங்கள்லாம் எளப்பமா பார்த்து நாயோட சண்டை போடுறதுக்கு வருதோ, அப்போ ஒரு யானை நாயோட நாயை துவம்சம் பண்ணணும்னு வந்ததுன்னா இதுவும் யானையாட்டம் ஆயிடுமா, யானையா ஆயிடுமா. யானை ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா தான் இருக்குமே தவிர யானை இன்னொரு யானையை துவேஷிக்காது. அதே மாதிரி புலி ஆட்டம், புலி இது நாய்க்கு என்னடா ஆசிரமத்துல இவ்வளவு பெரிய லாலனம் என்று புலி நினைச்சுட்டு வந்ததுன்னாக்கா இதுவும் புலியாவே ஆயிடுமா அதன் கண்ணுக்கு. அப்ப அந்த புலியா ஆயிடுத்துனாக்கா புலி ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்காது. இப்படி எல்லாம் இருந்ததுதான். இந்த மாதிரி இருக்கச்சே ஒரு சமயத்துல என்ன ஆச்சுன்னா, சிம்மம் தெத்துண்டு வரைச்சே, சிம்ம பயத்துல வரைச்சே மகர்ஷி என்ன பண்ணே, அத்த சிம்மமாக ஆக்கிட்டார். அந்த புலியா யானையா சிங்கமாகவும் சமயோச்சிதமாக அதை மாத்தியாச்சுன்னாக்க இது சிம்மமாக உருமாறின ஒரு நாய் இது. ஆனா இந்த உருமாறின நாயால இதால யானையை போய் துவம்சம் பண்ண முடியாது. இதுக்கு நகல்லாம் இருந்துட்டு இருக்கும், அதுக்கு பல்லெல்லாம் இருந்துட்டு இருக்கும், எல்லாம் இருந்தா கூட யானையை துவம்சம் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு சிங்கமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சிங்கம் என்ன பண்ணிட்டு, சதத சிம்மதாம் நீதா நாகேந்திரோ முனினா ததா வன்யம் நாஜ கணத்து சிம்மம் துல்லியஜாதி சமன்வயாத்து. இது சிம்மமாக இந்த நாயை ஆக்கின உடனே சிம்ம கூட்டங்கள்லாம் இது நம்மள மாதிரி ஒரு சிம்மம் போல இருக்குன்னு அது வாய்மூண்டு போயிட்டு தான். இது திருஷ்டுவாச்ச சோபவத் சிம்ம வன்யோ பய சமன்விதா சச்ச ஆசிரமே அவசத்து சிம்மத்து சஸ்மின் நேவ மகாவனே.
அந்த வனத்திலேயே மீதி சிம்மங்கள்லாம் வாசம் பண்ணுச்சே. இந்த சிம்மமான நாய் இருக்க ஆசிரமத்துல வாசம் பண்ணுது. தத்பயாத் பசவஹ நான்யே தபோவன சமீபதஹ எதிரிஷ்யந்த ததா திரஸ்தாக ஜீவிதா காஞ்சேன ததா. இது சிம்மமாக இருக்கிறபடினால பசு எல்லாம் இங்க வரலையாம், ஆசிரமத்துக்கே வரத போயிட்டோம். மானோ பசுவோ இதெல்லாம் வரத நிறுத்திட்டோம். ஏன் மானு பசு எல்லாம் வரத நிறுத்திட்டோம்னா இங்க சிம்மம் இருந்துட்டு இருக்கு, இதுண்ட நாம எப்படி அதே தானே அடிச்சுட்டோம்னா என்ன பண்றதுன்றது பயமா. ஆனா இந்த சிம்மம் என்ன பண்ணிட்டுன்னா இது உண்மையாக சிம்மமாக ஆகல, சிம்மத்துவ ஜாத்திய ஏறிட்டு அந்த சிம்மம் மாதிரி இவர் பண்ணி வச்சிருக்க. இப்படி பண்ணி வச்சுட்டே இருக்கச்சே கூட அந்த மகர்ஷியின் இடத்துலயே அபச்சாரப்பட ஆரம்பிச்சுடுத்தான் இது. ஏன்னா தான் சிம்மம்னும் இந்த சிம்மத்தினிடத்துல போய் இந்த ஆசிரமத்துல அவரையே துன்புறுத்துறதுக்கு இதை ஆரம்பிச்சுட்டான். இதை தெரிஞ்சுட்டார் மகர்ஷி. இதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டு இத்தனை நாயை தானே சிம்மம் ஆக்கினார், பழையபடி நாயாவே ஆக்கிட்டேரான். ஆகையால சிம்மோ பவதி சிம்மதி, அதாவது இது என்னன்னா இது யதா சரபோபி அதி சம்ஹிருஷ்டா நித்தியம் பிராணிவதே ரிதா ஏஷ தம்முனிம் ஹந்தும் அகிருதஜ்ஞா ஸ்வயோனிஜா. கிருதஜ்ஞத்தையே இல்லாததாக இருந்திருக்கிற இந்த ஜந்து மகர்ஷியே துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டு, அதனால அவர் என்ன பண்ணார், ததஸ்தேன தபசக்தியா இதனுடைய எண்ணத்தை புரிஞ்சின்ற அந்த மகர்ஷியானவர் சமஹா முனிஹி ஸ்வானம் தமுக்தவானு அந்த நாயை பார்த்து சொல்லி சொன்னாராம், யஸ்மா தேவம் அபாபம் மாம் பாப ஹிம்சித்து மிச்சசி. அபாபம் மாம் பாப்பமே பண்ணாதவனாக இருந்திருக்கிற என்ன நீ ஹிம்சித்து மிச்சசி, நீ ஹிம்சிக்கிறதுக்கு நீ நினைக்கிற. தஸ்மாத் ஸ்வயோனி மாபர்ணஹ ஸ்வைவத்வம் பவிஷ்யசி. நீ நாயா போய் நாயாவே நீ இருந்துக்கோ, நீ இனிமே இந்த மாதிரி சிம்மமாகலாம் ஆகாதுன்னு சொல்லி அதை ஆக்கிட்டாராம். அதனால என்னாச்சு, இந்த நாய குளிப்பாட்டி நடுக்கூடத்துல உட்காத்தி வச்சா கூட வேற ஏதான ஒரு அசுத்த வஸ்து இருந்ததுன்னா அந்த அசுத்த வஸ்துவை பார்த்து அது ஓடிட்டு தான் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் இவாள்லாம் அல்பமா இருந்துட்டு இருக்கிறவாள அவளை சுவாமி மாதிரி ஆக்கி வச்சாலும் கூட அவ என்ன பண்ணுவா, அதனால என்ன ஆகும்னு கேட்டாக்க அவ தானா அவ அந்த இதுவா நடந்துக்க மாட்டா, அவ அல்பமா தான் நடந்துப்பா. இதுதான் லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ வேணா ஏற்றி வைக்கலாம், அவ சுவாமியா ஆக முடியாதுன்னு ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் சொல்ற ராவணன் விஷயமாக சொல்ற ஆசிரமந்து தயோ சூன்யம் பிரவிஷ்ய நரசிம்ஹயோஹோ கோச்சரம் கதையோஹோ பிராத்ரோஹோ அபநீதா துவயா தமா. சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை என்ன, ராமரும் லக்ஷ்மணரும் என்னன்னு நினைக்கிற, எப்பேற்பட்டவ அவளை போய் அவ ஆசிரமத்துல இருந்து வெளியில இருக்கச்சே நீ என்ன பண்ண, அங்கேருந்து என்ன தூக்கி வந்துட்டு நீ. ஆகையால நீ கணக்கு அவ இருக்கச்சே நஹி கந்தமுபாக்ராய ராமலட்சுமணையோ ஸ்வயா சக்கியம் சந்தர்சனே ஸ்தாத்தும் சுனா சார்தூலையோரிவ. புலிக்கு எதிர நாய் நிக்க முடியுமன்னா அந்த மாதிரி உனக்கு எதிர அவருக்கு எதிர ராமலட்சுமணர்களுக்கு எதிர நீ நிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ற. இப்போ ராவணன் விஷயத்துல இது எல்லாமே அப்ளிகபிள். என்ன, தஷ்ட சாரங்க யூத்தோபின்னு சொல்லச்சு. சாரங்க யூத்தம்ன்றது மான் யூத்தம். மான் மாதிரி மகர்ஷிகள்லாம் ரொம்ப சாத்விகாளாக இருந்திருக்கிற மகர்ஷிகள், அவள் எல்லாம் இவன் துவம்சம் பண்ணினவனாக இருந்தான். அது ஒண்ணு. அப்படி இருந்தாலும் கூட தம்ஷ்டா நகரவான் அப்படி இவன் ராட்சசனாக இருந்தபடினால ராட்சசனுக்கே உண்டான சக்தி விசேஷங்கள்லாம் அவனுக்கு இருந்தாலும் கூட தம்ஷ்டா நகரவான் அப்படி பூபிருத் கடக சம்ஸ்தோபி. பூபிருத் கடக சம்ஸ்தோபின்னு அந்த திரிகூட்ட மலைக்கு நடுவுல ஒரு ஆச்சரியமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய லங்கை,
அந்த லங்கைய அவன் அடைந்தவனாக இருந்தாலும் கூட, அந்த லங்கைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யத்தை சாசனம் பண்றவனாக இருந்தாலும் கூட, சாரமேயோ நசிம்ஹதி, சாரமேயோ நசிம்ஹதி, சரமான்னு விபீஷணருடைய மனைவிக்கு பேரு. சரமாவனுடைய மைத்துனனாக இருக்கிறபடினால இவரும் சாரமேயர்னு சொல்றோம் ராவணனை. இந்த சாரமேயன்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட இவர் நாய் மாதிரி தான், ராவணன் ஒரு நாய் மாதிரி தான். சிம்ஹதி, ராமன் மாதிரியான ராகவ சிம்மம்னு சொல்லக்கூடிய சிம்மமாக ராவணன் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஆக மாட்டான் என்பது இதனுடைய இன்னொரு அர்த்தம். இப்படி பல அர்த்தங்களை கொண்ட இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு விஷயம், தஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ரான் நிகரவான் அப்படின்னு. இதுல நம்மளுடைய ஒரு உயரத்தை நாம புரிஞ்சுக்கணும். நாம எவ்வளவு நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம், நாம போய் மகான்களுக்கு சமானமாக நம்மளை எப்பவுமே கருதக்கூடாது. அந்த மாதிரி எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அவ மகான்கள் அவ தனியா தான் இருந்துட்டு இருப்பா. இந்த அல்பஜாளாக இருந்துட்டு இருக்கிறவா ஏதோ ஒரு சன்னிவேசத்துல ஏதோ ஒரு வாதத்துல நாம ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாலும் கூட அந்த வாதம்லாம் நமக்கு நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அதை பத்தி நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம ரொம்ப சாதாரணமா நம்மளுடைய நிலைய நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக நாம யாரோ 2 பேர் நம்மளை கொண்டாடுறான்னு சொல்றதுக்காக நாம பெரிய சுவாமின்னு நினைக்கிறதோ, இல்ல நமக்கு ஏதோ சில ஒரு விருத்தி விசேஷங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குன்றதுனால நாம மகாவித்வான் மாதிரி எல்லாம் அறிந்தவர்கள் என்று நினைக்கவும் முடியாது. நமக்கும் ஒரு சிலர் ஒரு துணையாக இருக்கா, சில பேருடைய ஒரு போஷணம் நமக்கு இருக்குன்றத வச்சுட்டு நாமளும் மகாராஜனுடைய போஷணத்துல இருக்கோம்னு நினைச்சுட்டு கர்வப்படக்கூடாது. எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம நம்மளுடைய நிலைய புரிஞ்சுண்டு மகான்களுக்கு சமமாக நம்மள நினைச்சு கொள்ளவே கூடாது, நினைத்து கொள்ளவே கூடாது என்பதாக சொல்ற. சாரமேயோ நசிம்ஹதின்னு சொல்ற. இதுல ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த காலத்துல நிறைய பேர் நிறைய பட்டாட்டோப்பம் பண்ற. இப்படி நிறைய பட்டாட்டோப்பம் பண்றதுனால எல்லாருமே பெரிய வித்வான்கள்னு சொல்ல முடியாது. சில பேர் உபன்யாசம் பண்ணலாம். அந்த உபன்யாசம் பண்ணதுனால பல பேருக்கு ஆகர்ஷகமாக அந்த உபன்யாசம் கூட அமையலாம், இல்லைன்னு சொல்லல. அந்த ஆகர்ஷகமாக அமைஞ்சிருக்கிற அந்த உபன்யாசமே கூட இதனாலேயே நாம எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சு நாம விசேஷமா இருக்கோன்ற மாதிரி நினைக்க கூடாது. அதே மாதிரி உபன்யாசம் பண்றவாழ்ல தனக்கு ஏதோ சில ஸ்லோகங்கள் தெரியும், சில விருத்தாந்தங்கள் தெரியும். இந்த பெரியவாழ்கிட்ட கேட்டதுனாலயோ யாரோ உபன்யாசங்களை கேட்டதுனால சில விஷயங்களை நாம தெரிஞ்சுட்டு இருந்து அதை பிரசன்ட் பண்றதுக்கு நமக்கு அதை தெரிவிப்பதற்கு ஒரு சாமர்த்தியம் நமக்கு இருக்குன்றத வச்சுட்டு நாம சர்வசாஸ்திரத்திலயும் ரொம்ப பெரிய பண்டிதன் ஆயிட்டோம்னோ, நாம எத்தனையோ பேருக்கு ஆச்சாரியனாக ஆகிறதுக்கு நமக்கு தகுதி வந்துட்டோம்னோ நாம நினைக்கக்கூடாது. அதே மாதிரி சில ஜனங்கள் சில சமயங்கள்ல வரச்சு இந்த சாதாரணமா இருக்கிறவாழ்ல கூட சாஸ்திர ஞானம் இல்லாமல் அவர்களுக்கு மனசுல படுற மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கவாள இருந்தாள்னாக்கா அவள் விஷயத்திலயும் கௌரவமா இருக்கா. அதனாலேயே நாம தேசிகனுக்கு சமானமாக நம்மள நினைச்சிக்க கூடாது. அதனால இப்ப என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய நிலை எதுவோ அதுதானே தவிர நாம கவிதார்க்கிக சமம் ஆயிட முடியாது, நாம சுவாமி தேசிகனுக்கு மேற்பட்டவர்களாக ஆயிட முடியாது. இதுதான் நாம தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தா ஒரு சமயத்துல வரச்சு இந்த தேசிகனுடைய ஸ்ரீசூக்திய வியாக்கியானம் உபன்யாசம் பண்ணச்சு, தேசிகனுக்கு தோணாததெல்லாம் கூட இந்த சுவாமிக்கு தோணும். அவ்வளவு விசேஷமான ஞானத்தோட இவர் இருப்பேன்னு சொன்னாள்னாக்கா, இப்படியே ஒருத்தர் உபன்யாசம் பண்ணா
அது கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா இருந்தது. தேசிகத்துக்கு தோணாதது கூட இவருக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாள்னாக்கா, அப்ப அந்த தேசிகரோட கூட சொல்றதுக்கே நம்ம எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத நம்மள போய் சொல்லச்சே அதை எப்படி நாம அங்கீகரிக்க முடியும்? சர்வதா அங்கீகரிக்க முடியாது. அயல சொல்றவா ஏதான ஒரு உபன்யாசம் சொல்லிட்டா பெருமாளுக்கு மேல இவர், தேசிகனுக்கு மேல பாஷ்யக்கார் பண்ணாததெல்லாம் இவர் பண்ணிட்டார் என்று சொல்லிட்டா மாத்திரம் அதனாலேயே நாம அப்படிதான் வைக்கலாம். நிஜமாவே நாம அவ்வளவு பெரிய மேதாவியோக்களும் நாம அவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோமோக்கலோன்னு நாம நினைச்சுண்டு கர்வப்படக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். ஒரு கால விசேஷத்துல மகான்கள்லாம் எழுந்தருள் இருந்தா அவளை மாதிரி இந்த தேசிகன் மாதிரி இன்னைக்கு எல்லாரும் இருக்காளன்னா, அவா எத்தனையோ விருத்திகளை தான் இருக்கா. யாரும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோட யாரும் இல்லை. நிர்விஷ்டம் எதிசார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பெரியவனம் நிர்தூதேதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராகான்னு ஒருத்தரிடத்துல கை கட்டி நின்றதில்லை. ஒருத்தரிடத்துல ஒரு தன்னுடைய காலம் முழுக்க அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்தியை பிரவச்சனம் பண்றதுலயே செலவு பண்ணவராக இருந்தார். எதிசார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பெரியவனம் அந்த மாதிரி எல்லாம் நிர்தூதேதர பாரதம் நீதா அங்கீகரித்து அந்த பெரியவாளுடைய வார்த்தையை கேட்டுண்டு அந்த பிற மதத்தை அந்த அதனுடைய மதங்கள்லாம் ஏற்புடையது அல்ல என்பதை நிராகரணம் பண்ணி சொமத ஸ்தாபனமும் பண்ணினேர். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கவாள் இப்ப இருக்காள் என்னன்னா ஒரு கால விசேஷத்துல இருந்திருக்கா அவளோட. அதே சமயத்துல இன்னைக்கு இருக்கிறவாளுக்குள்ள யார் ஒரு அனுஷ்டானத்தோடையோ யோக்கியத்தையோடையோ வைராக்கியத்தோட இருக்காளோ அவளை கொண்டாடணும். அதுக்கோசரம் நம்ம தேசிகனை இப்ப பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. இப்ப ஆகையால இவாளை நாம தேசிகனுக்கு சமானமாவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறவாளை குறைவாவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இருக்கிறவாளுக்குள்ள இவாளுக்கு ஒரு சிரேஷ்டம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இவாளை நாம கொண்டாடுறோம் என்றுதான் நாம நினைக்கணும். ஆகையால எந்த ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணச்சேயும் ஜாகிரதையாக பிரயோகம் பண்ணணும். ஆகையால இவர் காணாத மகர்ஷி நியாயத்துல அப்படின்னா இவர் காமநாத மகர்ஷி ஆயிடுவாருன்னா அதெல்லாம் ஆக முடியாது. ஆனா இவாளுடைய பரிசிரமத்தை நாம கொண்டாடுறோம்ன்றது அவ்வளவுதானே தவிர அதை லிட்டரலா ஸ்தோத்திரம் பண்றதையெல்லாம் லிட்டரலா எடுத்துக்க முடியாதுன்றதும் இது மூலமாக தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்ற. இங்க நாம தேசிக இடத்துல பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த சன்னிவேசத்திலையும் நாய்க்கு எப்படி சிங்கம்ன்ற புத்தி வரதோ அந்த மாதிரி நம்மளுடைய தகுதிக்கு மேல நம்மள பெரியவனா நினைக்காமல் இருக்கணும். நமக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியோட தான் நம்மள நினைச்சுக்கணுமே தவிர நம்ம தகுதிக்கு மேல இருக்கிறதாக எந்த சன்னிவேசத்திலையும் நாம நினைக்க கூடாதுன்றதுதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயம். நமக்கும் அந்த பிரார்த்தனை, அடியனுடைய பிரார்த்தனையும் அதுதான். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம் பெரியோம் அல்லன்னு நான் பெரியவன்ற ஒரு புத்தியே நமக்கு வரக்கூடாது. நாமும் அடியேன் சிறிய ஞானத்தன்னு சொல்ற ரீதியில எப்பவும் அல்பஜ்ஞன்தான் நாம் போன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். அதை சுவாமி தான் நமக்கு கொடுக்கணுமே தவிர எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் இந்த கர்வம் நமக்கு வரக்கூடாதுன்றத மறுபடியும் சுவாமி திருவடிகள்ல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.